என் அன்பான பிள்ளைகளே, நாளை புதிய வருடம் உதிக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் உண்மையில் ஒவ்வொரு கணமும் புதிய தொடக்கமே. ஒவ்வொரு மூச்சும் புது பிறப்பே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். காலம் மாறுகிறது என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். ஆனால் மாற வேண்டியது உங்கள் உள்ளம்தான், உங்கள் சிந்தனைகள்தான், உங்கள் செயல்கள்தான். கடந்த வருடம் என நீங்கள் சொல்லும் அந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த துன்பங்களும் தோல்விகளும் வீணல்ல. அவை அனைத்தும் உங்களை வலிமையாக்க, விழிப்புணர்வை அளிக்க, உங்களை உங்களுக்கே அறிமுகப்படுத்த வந்த பாடங்களே. நான் குன்றின் உச்சியிலிருந்து பார்க்கும்போது மனிதன் தன் மனதை அடக்காமல் உலகத்தை அடக்க நினைப்பதை பார்த்து சிரிப்பேன். பிள்ளைகளே, உலகத்தை மாற்ற வேண்டுமென்றால் முதலில் உங்கள் கோபத்தை மாற்றுங்கள், உங்கள் பொறாமையை மாற்றுங்கள், உங்கள் சோம்பலை மாற்றுங்கள். நாளை செய்வேன், பிறகு செய்வேன் என்று சொல்லும் அந்த மனநிலையே உங்கள் வளர்ச்சிக்கு பெரிய தடையாக இருக்கிறது. இன்றே செய், இப்போதே செய், உன் கடமையை நேர்மையாக செய். அதுதான் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கும் வீரத்தின் முதல் பாடம். புதிய வருடம் என்பதால் புது துணி, புது கனவு என்று ஓடுகிறீர்கள். ஆனால் பழைய அகங்காரம், பழைய வெறுப்பு, பழைய பயம் ஆகியவற்றையும் அதேபோல் தூக்கிச் செல்லுகிறீர்கள். அவற்றை இன்று இங்கேயே விட்டுவிடுங்கள். நான் வேலுடன் நிற்குது வெறும் அசுரர்களை அழிக்க அல்ல, உன் உள்ளத்திலிருக்கும் அறியாமை, பயம், தன்னம்பிக்கையின்மை என்ற அசுரர்களை அழிக்கவே. உனக்கு கல்வி கிடைக்கவில்லை என்று வருந்தாதே. ஆனால் கற்றுக்கொள்ளும் ஆர்வமில்லாமல் வாழ்கிறாயானால் அதுதான் உண்மையான வறுமை. பணமில்லை என்று கவலைப்படாதே. ஆனால் உழைக்க மனமில்லையெனில் அதுதான் தோல்வி. மற்றவர்களை பார்த்து உன்னை ஒப்பிட்டு தாழ்வாக நினைக்காதே. ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் நான் கொடுத்த பாதை வேறு வேறு. ஒருவன் மெதுவாக நடக்கலாம், ஒருவன் வேகமாக ஓடலாம். ஆனால் நேர்மையுடன் நடப்பவன் எப்போதும் இலக்கை அடைவான். இந்த புதிய வருடத்தில் உன் வார்த்தைகளை சுத்தமாக வைத்துக்கொள். ஏனெனில் வார்த்தைகள்தான் உறவுகளை சேர்க்கும், உடைக்கும். உன் பெற்றோரை மதிக்கக் கற்றுக்கொள். ஏனெனில் அவர்களின் ஆசிர்வாதம் இல்லாமல் நீ எவ்வளவு உயர்ந்தாலும் அது வெறும் உயரம்தான், பெருமையல்ல. நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது கவனமாக இரு. ஏனெனில் உன் சுற்றம்தான் உன் சிந்தனையை உருவாக்கும். சோம்பலுடன் நட்பு கொள்ளாதே. நியாயமற்ற கோபத்துடன் நட்பு கொள்ளாதே. பொய் பேசும் நாவுடன் நட்பு கொள்ளாதே. தோல்வி வந்தால் உடைந்து விடாதே. நான் கூட யுத்தத்தில் பல தடைகள் கடந்துதான் வெற்றியை அடைந்தேன். பொறுமை என்பது பலவீனமல்ல, சரியான நேரத்தை அறியும் வீரத்தின் அடையாளம். இந்த வருடத்தில் தினமும் சிறிது நேரம் உன் மனதுடன் பேசு. நான் இன்று நேர்மையாக நடந்தேனா? நான் இன்று யாரையும் புண்படுத்தினேனா? நான் இன்று என்னை மேம்படுத்தினேனா என்று கேள். பிறரை மாற்ற முடியவில்லை என்று வருந்தாதே. உன்னை மாற்றிக்கொண்டால் போதும், உலகம் தானாகவே உனக்கு மாறும். மதம், சாதி, மொழி என்று பிரிந்து நிற்காதே. மனிதம் என்ற ஒன்றுதான் எல்லாவற்றிற்கும் மேலானது என்பதை உணர். உன் வேலையை இழிவாக நினைக்காதே. நேர்மையாக செய்யப்படும் எந்த வேலையும் சிறந்ததுதான். இந்த புதிய வருடம் உனக்கு சோதனைகளையும் தரலாம். ஆனால் அந்த சோதனைகளுக்குள் நான் உன்னை விட்டு விலகமாட்டேன் என்பதை நினைவில் கொள். பயப்படாதே, சோர்ந்து விடாதே. என்னால் முடியாது என்ற வார்த்தையை உன் நாவிலிருந்து நீக்கு. உன் முயற்சியில் உண்மையிருந்தால், உன் உழைப்பில் நேர்மையிருந்தால், என் வேல் உன் பாதையில் பாதுகாப்பாக நிற்கும். ஆகவே பிள்ளைகளே, இந்த புதிய வருடத்தை ஒரு தேதியாக மட்டும் பார்க்காமல் ஒரு புதிய வாழ்க்கை முறையாக எடுத்துக்கொள். நேசிக்க கற்றுக்கொள், மன்னிக்க கற்றுக்கொள், உழைக்க கற்றுக்கொள், நம்பிக்கையுடன் முன்னேறு. நான் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை நீ ஒருபோதும் தனியாக இல்லை. வெற்றி உன்னை தேடி வரும். அமைதி உன் வீட்டில் குடியிருக்கும். உன் வாழ்க்கை அர்த்தமுள்ள பயணமாக மாறும். இதுவே இந்த புதிய வருடத்தில் உனக்கு நான் தரும் ஆசிர்வாதமும் அறிவுரையும்.